சென்னையில் அடுத்தடுத்து நடந்து வரும் நகைப்பறிப்பு சம்பவங்களை தடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாப்பூர், ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் மட்டும் ஒரே மாதத்தில் 10க்கு மேற்பட்ட நகைப்பறிப்பு சம்பவங்கள் நடந்திருப்பது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மச்சான், இப்படிதான் போன வாரம் செயின் அடிரன் நம்ம ஏரியாவில் ஒரு பொண்ணை கொண்டானுங்கடா. ஹாய், திஸ் சிலக்ட் ரோட் சேனல்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வாவுஸ் நகர் சுனாமி கோட்டஸில் தான் இருக்கோம். 2 நாள் முன்னாடி இங்கே ஒரு இளம்பெண் செயின் பறிப்புனால இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த மக்களோட கருத்து என்னன்னு கேட்போம். வாங்க போகலாம். ஐயா, 2 நாள் முன்னாடி இங்கே ஒரு செயின் பறிப்பு சம்பவம் நடந்ததில்ல, அதில் கூட இந்த ஏரியாவை சேர்ந்த இளம்பெண் இறந்து போனாங்கள்ல, அந்த சம்பவத்தை பற்றி உங்களோட மனநிலை என்ன? அதே திருட்டு பசங்க திரும்பி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க இறந்தாங்கன்னு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அவனுங்க திரும்ப அங்கே வந்தானுங்கன்னா அடித்து கை காலை உடச்சி அவனுங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் நிப்பாட்டி நாங்களே பிடிச்சி கொடுத்துருவோம் ஐயா. சரிங்க ஐயா, நன்றி. பாவம் அந்த புள்ள, அந்த பொண்ணுக்கு வேற வந்து 2 மாதம் குழந்தை இருக்கு. பிரதர், சொல்லுங்கள் சார். இங்கே 2 நாள் முன்னாடி ஒரு செயின் பறிப்பு சம்பவம் நடந்ததுல, ஆமாம் சார், அதில் கூட ஒரு பெண் இறந்து போனாங்கல்ல, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் சார். எக்கா சார், அவங்க எக்கா உயிர்னா அவ்வளோ கேவலமாக போச்சு. அவனுக்கு மட்டும் இந்த ஊரில் வந்தானுங்க சத்தியமாக வெட்டி போட்டுருவோம் சார். போலீஸை பற்றி சுத்தமாக கவலை இல்லை. அவனுக்கு மட்டும் இந்த ஊரில் வந்தானுங்க சாவே அடிச்சிருவோம் சார். என்னால் தாங்க முடியல சார் அக்கா சத்து. சார், ப்ளீஸ் சார், சார் சார் எங்களை அப்படி மட்டும் பண்ணுறாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் வாழ்க்கையே போயிடும் சார். ப்ளீஸ் சார். சார் வேண்டாம் சார். சார் பசிக்குது சார். எங்கள் வீட்டில் மம்மி வெயிட் பண்ணி இருப்பாங்க சார். என்ன ஒத்துக்கிறீங்களா? கொடுக்குற வேலையை ஒழுங்காக முடிச்சிட்டிங்கன்னா கேஸ்லேருந்தே எஸ்கேப் ஆயிடலாம். ஒழுங்கு மரியாதையாக ஒத்துக்குங்கடா. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும்? சார் சார் இந்த மாதிரிலாம் பண்ணால் எங்கள் லைஃபே போயிடும் சார். ப்ளீஸ் சார். உனக்கு தான் ஒன்றும் இல்லை, அவனுக்காவது கோலி குண்டு இருக்கான்னு பார்க்குறேன். அவனை அனுப்பிச்சி விடு. வா உக்காரு. பாய்க்கடை பிரியாணி நல்லா இருக்கும், சாப்பிட்றியா? நீ என்ன பெரிய ஹீரோவாடா, லாடு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க. 2 பேரும் உயிர் தப்பணும்னா
நான் சொல்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சு பிடிங்க. இந்த ஹீரோயிசம் பண்ணுறது, இந்த முறைச்சி பார்க்குறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இல்லைன்னா எஃப்ஐஆரை போட்டு ஜெயிலுக்குள்ளே அம்மனமாக உட்கார வச்சிருவேன். ஒழுங்காக சொல்கிற பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்குங்கடா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. இதுக்கு அந்த எஃப்ஐஆரை போட்டு நீங்கள் என்ன உள்ளே தள்ளியிருக்கலாம். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? என்ன எங்களை வச்சு ஃப்ரேம் பண்ணுறீங்களா? தான் நீ போலீஸ்காரனா? நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுமா? தான் நீ ஓத்து திங்கிற பிரியாணிக்கு நாங்கள் சைட் டிஷ் ஆகணுமா? இவ்வளோ மழை பெஞ்சின்னு இருக்கு. உனக்கு என்னடா வேலை இங்கே? என்ன பிரச்சனை? மச்சான், நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடா. கனவு வந்துச்சா? நீயும் நானும் ஒரு போலீஸ்காரனை சுட்டோம்டா. என்னதான் போலீஸ்காரனை சுட்டோம்மா? ஆமாம் மச்சான். எனக்கு வாழவே பிடிக்கல மச்சான். நான் எப்படி இருந்தேன்? இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு செலவு பண்ண கூட காசு இல்லை மச்சான். நானும் ஒவ்வொரு ஆடிஷனாக போய் பார்த்துட்டேன், ஒன்றுத்துலேயுமே வாய்ப்பு கிடைக்கல மச்சான். எங்கேருந்தும் ஃபோன் கால் வரல, ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும்தான் வந்தது நேற்று. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்னது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாண்டா, மைல்டு அட்டாக் தான். ஆனால் அவங்க நம்ம சூழ்நிலையை நினச்சி நொந்து போய் இன்னும் அதிகமாயிடும்னு நினைக்கிறேன்டா. பத்தாததுக்கு அவ வேற விட்டு போயிட்டா மச்சான். என்ன பண்ணுறதுனே தெரியல மச்சான். ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. அதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணல. இப்போ இருக்க பிரச்சனைக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரில. இருந்தாலும் லைஃப்பில் ரொம்ப நெகட்டிவாக நடக்குது மச்சான் எல்லாமே. என்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தால் அமெரிக்காவாவது போயிருப்பேன். கடைசியில் இருந்த வேலையும் போச்சு. இப்போ பாஸ்போர்ட்டை வச்சுட்டு சும்மா உட்காந்துட்ருக்கேன். இதில் நீ வேறையாடா? அண்ணன்டா, எடுத்து பேசு. ஹலோ. டேய், இது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என்னது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன கேட்குற? அப்போ அம்மா எங்கே இருக்காங்க கூட தெரில உனக்கு? ஓ, போய் பார்த்துட்டியா? என்ன பண்ணிருந்த நீ? இப்படியே அண்ணி முந்தானே பிடிச்சி சுற்றிட்டு இருந்தா? டேய், தேவையில்லாமல் பேசாதடா. என் நிலமே சரியில்லடா. இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? கொடுங்க. தேங்க்யூ. சாப்பிடு. நீ சோறு போட்டா பின்னாடியே வந்து சாப்பிட்றதுக்கு நான் என்ன நாயா? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். இப்போ வெளியே இருக்கும், சீன் போடாமல் சாப்பிட்டு உன் சண்டையெல்லாம் வீட்டில் வச்சுக்கோ. ஏய், எவ்வளோ தடவை சொல்கிறது? நம்ம தான் வெளில இருக்கோம்னு சொல்கிறோம்ல. எந்திரி, போகலாம். என்னாலாம் வர முடியாது, நீ போ. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. நீ என்ன வேலை பார்க்குற, எப்படி சம்பாதிக்கிற, எதுவுமே எனக்கு தெரியாது. உன் கூட இதுக்கப்புறம் வாழறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. என்னது இதெல்லாம்? என்ன நடந்துட்டு இருக்கு? எவ்வளவுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சிருக்க? எனக்கு தெரியாம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்கிட்ட தான் கேக்குறேன், வாயை திறந்து பேசு.
இதெல்லாம் வாங்கினதா இல்ல திருடினதா? ஏய், மறுபடியும் சொல்றேன், இது உனக்கு தேவையில்லாத வேலை. வா, வீட்டில் போய் பேசிக்கலாம். உன்னை லவ் பண்ண பாவத்துக்கெல்லாம் உன் கூட வந்து கம்பி எண்ண முடியாது. என்னை இப்படியே விட்டுரு, நான் போயிடுறேன். ஆனா என்னை வற்புறுத்தினு வச்சுக்க, நானே போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சொல்லிட்டே இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் போவியா? அண்ணா, நீ எனக்கும் ஒன்றும் பண்ணதில்லை, அம்மாவுக்கும் எதுவும் பண்ணதில்லை. நீ ஒன்றுமே பண்ண வேணாம். ஒன்று பண்ணா, நான் வர வரைக்கும் அம்மா மட்டும் பார்த்துக்கோண்ணா. கொஞ்சம் போனா. டேய், 2 பேரும் என்னடா பண்றீங்க? சார் ஒன்றும் இல்லை சார், தம் அடிக்கலான்னு வந்தேன் சார். டேய், இந்த ஏரியால சின்ன குழந்தைங்க போனா கூட கழுத்து அறுத்து போட்டுருவானுங்க. நேரம் கட்ட நேரத்துல இவனுங்க வேற தம் அடிக்கிற மூஞ்சிகளை பாரு. எழுந்து வாங்கடா. யோ, எங்கேயா வாங்கின தோசைய? மூஞ்சி மாதிரியே இருக்கு. வா ஐயா, இதோ வந்துட்டங்க ஐயா. ஒரு தோசை வாங்க துப்பு இல்லை. என்னையா, அவனுக்கு ஒத்துக்கிட்டானுங்களா இல்லையா? ஐயா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேங்க ஐயா. அவனுங்க ரிப்பீட்டடாக சொன்ன விஷயத்தை தான் ஏன் திரும்ப சொல்கிறானுங்க. ஐயா, எனக்கு என்னமோ இவனுக்கு தம் அடிக்க அந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரிலங்க ஐயா. நான் சத்தம் போட்டதுன்னு கையில் இருந்தது ஏதோ தூக்கி போட்டானுங்க. சார் 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 ப்ளீஸ் சார். டேய், 2 பேருக்கும் அன்டைமில் அந்த இடத்துல உங்களுக்கு என்னடா வேலை? முந்தா நாள் நீங்கள் இருந்த ஏரியாவில் தான் ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடந்தது. ஒருவேளை அதை நீங்கள் தான் பண்ணிருக்கீங்களோ? ஒழுங்கு மரியாதையாக உண்மையை ஒத்துக்குங்க. சார் சொல்லுங்கடா. சார் இல்லை சார். ஏய் சார் சொல்றா. சார் சொல்றா. சார் 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 சொல்றா. சார் சார் வேணா சார். சொல்றா உண்மையா. சொல்றா. சார் சார் வலிக்குது. சார் சார் வேணா சார். சார் போலீஸ் கேட்டா சாம்படிக்கு போற சொல்லி நாங்க பூசுறீங்களா? சார் சார் சார். ஏய், இந்த பசங்களை எப்படி போட்டு உரிக்கிறான்? கொண்டாட்டிக்கிட்ட செம்ம டோஸ் வாங்கியிருப்பான் போல இருக்கு. ஏய் ஷார்ப்பே, திரும்பிடாத. கப்பு சிப்புன்னு அப்படியே படுத்துரு. போலீஸ்லாம் சொப்பனடா. ஏய் சார் வலிக்குது. சார் சார் ப்ளீஸ் சார். மண்டையும் சார் சார் வலிக்குது சார். சார் 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 சார். உன்னை புலகும் போது நான் ஏன் தெரியுமா திரும்பி பார்க்கல? உன்னை புலகதை பார்த்தா என்னையும் பொழப்பானுங்க. என்னப்பா, எங்கேருந்து வரீங்க? ஆள் பார்க்க புதுசாகிறீங்க. முன்ன பின்ன இங்கே வந்து பழக்கம் இருக்கா? டேய், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. இதோ வெளில உக்காந்துக்கிறானே ஒரு டாபரு, அவன் தான் ஒரு வீட்டுக்கு திருட அமிச்சான். 50-50% ஷேர் தரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து உள்ளே உட்கார வச்சிட்டான். லவடே கபால். என்ன ஏதுன்னு கேட்டால் என்னையே பிளாக்மெயில் பண்ணுறான்.
நீங்கள் 2 பேரும் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக போட்ட சாணி மாதிரி இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எப்படி வரட்டியாக போகிறா மட்டும் பாரு. பாவண்டா நீங்கள். என்னடா எவ்வளோ நாளாக செயின் அடிச்சிட்டு இருக்கீங்க? சார் செயின்லாம் அடிக்கல சார், சும்மா தம் அடிக்கலாம் தான் போனோம். என்னை பார்த்தா என்ன லூசு கூதி மாதிரி இருக்கா? தம்மடிக்க வந்ததுக்கு தான் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்களா? வீட் ஸ்மோக் பண்ணிட்டு தான் சார் வந்தோம். என்ன சொன்ன? வீட் ஸ்மோக் பண்ணேன். பார்த்தா அடித்தது சில்லற காசு கஞ்சா, பார்த்தா பேப்பர் பொறிக்கு மாதிரி இருக்கீங்க. வீடு முழுசாக வீடு போய் சேர மாட்டீங்க. பல கஞ்சா கேஸில் உள்ளே போட்டால் தான் தெரியும் போலியே. சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார் ப்ளீஸ். வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க சார், அவங்கள நான் தான் சார் பார்த்துக்கணும். எப்படி ரோட்டில் கஞ்சா அடிச்சுக்கிட்டே பார்த்துப்பியா உங்கள் அம்மாவை? சரி, அப்போ கேஸ் போட்டுற வேண்டியதுதான். அதெல்லாம் வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார். எனக்கு 2 நாளில் பாஸ்போர்ட் வரப்போகுது சார், நான் ஃபாரின் போயிடுவேன் சார். ப்ளீஸ் சார், கேஸ்லாம் வேணாம் சார். சரி, உங்களுக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன். கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா விட்டுறேன். அப்படியே ஒரு பெரிய அமௌண்ட்டும் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறத கேட்டேன்னா நீ தப்பிச்சிருவேன். நான் சொல்கிற இடத்துக்கு போங்க. ஒரு வெள்ளை கலர் எஸ்யூவி கார் இருக்கும். நம்ம ஆள் ஒருத்தன் உங்கள்கிட்ட சாவியை வந்து கொடுப்பான். காருக்குள்ளே ஏறினதும் டேஷ்போர்டில் 2 கன் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புங்க. அந்த காரை நான் சொல்கிற இடத்துல சேர்க்கணும். காரை சேஃபாக ஓட்டிகிட்டு போகணும். எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது. கார் விண்டோவை ஓப்பன் பண்ணவே கூடாது. முக்கியமாக கார் டிக்கியை திறக்கவே கூடாது. புரியுதா? சார் உண்மையிலே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், நான் எதுக்கு சார் போய் சொல்லணும்? நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம்? நான் எதுக்கு சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எங்களை அடித்து உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தலையாட்டணுமா? எங்களாலாம் நீங்கள் சொல்கிறத செய்ய முடியாது சார். மேல ஸ்கூல் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ என்கிட்டே வீம்பு மேரா பேசிட்டு இருக்கியா? ஏதோ உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, உன்னை காப்பாத்தலான்னு பார்த்தா என்னைய சூத்தடிக்கிறியா? பையன் கஞ்சா அடிச்சா ஆத்தாக்காரி கஞ்சா வித்தான்னு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி போயிட்டே இருப்பேன். என்கிட்டே உன் சூத்து குழுப்ப காட்டாத. ஹலோ சார், நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் சார். போயிட்டீங்களா? அங்கே இருங்க, நம்மளால வண்டி எடுத்து வந்துட்டு இருக்கான். இன்னும் வண்டி வரல சார். நேரம் வந்திருக்கணும், வெயிட் பண்ண. தம்பி, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணா? ஆமாம் சார். இந்தா சாவி, கிளம்புங்க. இந்த உலகம் முழுதும் துரோகமாடும் மாய ஆட்டம். மனிதம் மறையும் காலம் தேடி ஓடும் மூட கூட்டம். இமைகள் விரியும் மிளரும் செயல்கள் புரியும் மிரட்டும் கூட்டம் தொடரும். திரைகள் மறையும் காலம் விரைவில் நம்மை தேடி சேரும் நேரம். இறைவா இங்க வண்ணி செய்யறது நியாயமா? சொல்ல போய் என்னப்பா தருதல எல்லாம் என் தலைமையில ஏறித்த ஆடுது கதகளி ஆட்டமா? சரி நான் ஒத்துக்கிறேன், what I just did தப்புதா. alright okay வா, ஒரு ஜே போட்டதுக்கா வச்சு பெரிய ஆப்பானி ஷட்டரை முடிப்பா. ஏறின போதைய பத்தல உனக்கே ஒரு ஜெயில நான் பிடிக்கும் உனக்கு கிருக்கே. நம்ம wanna see you on my side, so கிளம்பே தருதல வாழ்க்கை பண்ண ஃபர்ஸ்ட் நீ திருந்து. காது கிட்ட கொசுக்குள்ள கத்துறப்ப இப்ப என் லைஃபுக்குள்ள வந்து என்ன சிக்க வச்ச மாட்டேங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்ப புகஞ்சு போச்சு, இது உதையடி பாதையாட சொல்லிக்கிடுச்சு. இந்த பொழப்ப வேணா என்ன விட்டுட்டு மாச்சு, நான் இருவு கால பறக்க போடுற பச்சி. தருதல வாழ்க்கை பண்ண என்ன விட்டு மாச்சு. I'm gonna fly like feeding fight to fly. Oh yeah, let's go. Oh yeah, let's go. Okay, okay.
okay okay தட்டி சிக்கன் டவுன் தண்ணி குட்டி ஓ மட்டு மட்டு ரோல் பண்ணி பூம் பண்ணி போ வாட்ச் அவுட் ப்ரோ கதகர சவு தட்டி வந்த டேப் வச்சு காலி அவனோ இருட்டுல உருட்டுன பேப்பர் நீ எட்டு கதை வீடி ஒல இல்ல ரெண்டு சிங்கிள் நீ தட்டிக்கு சமல இருக்கிற அரை குறை நாடு இல்ல கதை மெல்ல கதை கர பூம் பண்ணு அந்த ஓல வர முறை மீறி நக அடிக்கன்னு ஃபைலே அரை குறை கதை கர வனாய பண்ண ஊரே அட்டு கட்டி வந்துடுச்சு போக போற ரைடு மூஞ்சி கூட தர வன ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நவுரு இந்த மாதிரி சினி எல்லாம் எங்க கிட்ட வன தெரியாம மாட்டிக்கிட்ட இந்த கதை இல்ல தன்னா என்ன போல போய் வேணா என்ன விட்டுட்டு நான் விட்டு கூட விட மாட்டேன் வெளியே போனா இது உலகம் முழுதும் ரோகமாடும் மாய ஆட்டம் மனிதம் மறையும் காலம் தேடி ஓடும் மூட கூட்டம் இமைகள் விரியும் மிளரும் செயல்கள் புரியும் மிரட்டு பூண்டு தொடரும் திரைகள் மறையும் காலம் விரைவில் நம்மை தேடி சேரும் நேரம் Hey, 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 hey. It's a MC Stone. Hey, hey, hey. It's a MC Stone. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? முதல்ல வால்யூமை கம்மி பண்ணு. முதல்ல அதை ஆஃப் பண்ணி தொலைடா. ஏய் ஏய் அமைதியா இருடா. ஏய் ஏய் டேய் டேய் உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்னு தெரியலடா. ஆல்ரெடி பல பிரச்சனைடா. ச்சே டேய் எல்லாம் ஒன்னாலதான்டா. நான் கவனிக்கலடா. உயிர் கண் வர தெரியலடா. வந்து டேய் தொடாதடா. டேய் யாரோ வந்துட போறாங்கடா. சீக்கிரம் இருடா. பார்த்து தூக்குடா. வா போலாம். இது எப்பறம் விட்டு போறது? டேய் ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்குடா. இதுல இது வேறயா? ஒருத்தன் யாரா பார்த்துட்டாங்கண்ணா? சிசிடிவி எதா இருக்கா? எதுவும் இல்லடா. சரி வா இங்க தூக்கி போட்டுடலாம். தூக்கு. வா ஸ்டார்ட் பண்ணு போலாம். கோலி குண்டு கழுத்துக்கு வந்துச்சுடா. சீக்கிரம் வண்டி எடு போலாம். ஒருத்த மாட்டணும்டா. டேய் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? அந்த ஆள் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும். சொன்னா கேளு. கிளம்பிடலாம் இங்கேருந்து. பேசாமல் போயிடலாம். வண்டி எடு வா. ம்
இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் சொன்ன வேலையை எப்ப பண்ண போறீங்க? இருடி செல்லம், வேலை போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாத்துலயும் பொறுமையா இருந்தா எப்படி? நேரம் கட்ட நேரத்துல ஃபோன் பேரு. இவன் இப்போ ஃபோன் பண்ணுறான். ஹலோ சார். சார், டிக்கியில் இருக்க ஆளு எனக்கு தெரியும் சார். டிக்கியை திறந்துட்டியா? நான் தான் எந்த காரணத்தை கொண்டு டிக்கியை திறக்க வேணான்னு சொன்னேன்ல. அப்போ நான் சொல்கிறத கேட்க போகிறதில்ல. சார், உள்ளே இருக்க ஆளு என் அண்ணன் தான் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். அவன் உங்கள் அண்ணன் தானே எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் தூக்குனேன். என்ன பண்ண போகிறப்ப? செல்வா, நான் சொல்கிறத கேளு. வண்டியை நேர டெஸ்டினேஷனில் விடு. 1க்கு 2 அமௌண்ட்டாகவே வாங்கிக்க. நான் திறக்க வேண்டான்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன மைத்துக்கு திறந்த? தேவையில்லாத வேலையை பார்க்காத. நான் சொல்கிறத மட்டும் செய். ஒரு நிமிஷம் இரு, வந்து கவனிச்சுக்கிறேன். நீ கவனிச்சதெல்லாம் போதும், போய் வேலையை பாரு. ஐயோ, போலீஸ்காரன் ஃபோன் பண்ணுறான். டேய் மைசு, நீ அவன் கூட தானே இருக்க. எதுக்குடா டிக்கெட் திறந்தான் அவன்? ஏண்டா? சார், நான் எவ்வளோ சொன்னேன், இந்த தரத்தில் என் பேச்சை கேட்காம டிக்கி திறந்துட்டான் சார். அவன் சொல்கிற பேச்சை கேட்குறானான்னு பாரு. இல்லைனா அவனையும் அவன் அண்ணனையும் போட்டுரு. அவனுடைய அமௌண்ட்டையும் நீயே சேர்த்து வாங்கிக்கோ. ஓகேவா? டே மைஸு, எனக்கும் செல்வாக்கும் ஒரு டீலிங் இருக்குடா. டிக்கிக்குள்ளே ஒருத்தனை கட்டி போட்டு வச்சுருக்கேன். அவங்ககிட்ட இருந்து 20 லட்ச ரூபாயை வாங்கு. அதை வாங்கிட்டேன்னா நீயும் செல்வாவும் கேஸில் இருந்து ஃப்ரீ ஆகிடுவீங்க. இல்லைனா உன்னையும் போட வேண்டிய டைம் வரும். உனக்கு வார்னிங் தரேன் மைஸு. வேலை நடக்கலைன்னா 2 பேரையும் போட்டுருவேன். சரி சார். ஏய், வந்து வண்டி எடு. ஹலோ ஐயா, ஏசி இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஸ்டேஷன் பக்கம் வரேன்னு சொல்கிறாங்க ஐயா. 9 ரவுண்ட்ஸ் அதுவுமா நீங்கள் ஸ்டேஷனில் இல்லைன்னா பிரச்சனையாயிருங்க ஐயா. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க ஐயா. யோ பையா, வர்றேன்யா. முழுசாக தோசையை திங்கி விடுறாங்களா? நமக்கும் தோசைக்கும் ராசியே இல்லை. என்னடா, என்னையும் கொள்ள சொல்லிட்டானா? இதுக்கு மேலே நான் பேசினேன், உன்னையும் போட்டு போயினே இருப்பேன். உள்ளே இருக்கிறது யார் தெரியுமா? என்னோட அண்ணன்டா. உங்கள் அண்ணனா? நான் பொய் சொல்கிறியா? உண்மையை தான் சொல்கிறேன். என்னடா சொல்கிற? நீயே போய் பாரு. அண்ணன் அவரை என்ன பண்ண போகிறான்னு தெரிலடா. இப்போ 20 லட்ச ரூபா கொடுத்தா உங்கள் அண்ணன் சேஃபு. தரலண்ணா, உங்கள் அண்ணனை போட சொல்லிட்டான். தடுக்க நீ வந்தா உன்னையே சேர்த்து போட சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ணுறது நான்? வேறு வழியே இல்லைல்ல. ஒன்று பண்ணலாம். என் தலையில் கண்ணவை என் அண்ணன்ட்ட 20 லட்சம் கேட்டுப்பார். அவன் அந்த 20 லட்சம் தர முடியலன்னு சொல்லிட்டானா,
என் அண்ணனை போட்டுரு. என்ன சொல்கிற? அண்ணன் கொடுப்பான்னு நம்புறியா? கொடுக்கலண்ணா போட்டுரு, வேறு வழி இல்லை. அத்த யாரா நீ? கட்டி போட்டு விளையாட்ட காமிச்சிட்ருக்கீங்க. ஏய் செல்வா, நீ எப்படா மாட்டின? யாரா இவங்க? முன்ன எதுக்குடா பிடிச்சி வச்சுருக்காங்க? எல்லாம் அந்த அண்ணி, அவளால் வந்ததுன்னு எல்லாம். என்னடா சொல்கிற? அண்ணியா? அத்த தேவடியா முண்டை. அவன் அந்த இன்ஸ்பெக்டர் வச்சிருக்கானே, அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஆள் அமைச்சிருக்கான். எனக்கு தெரியும் உங்கள் அண்ணன் தான்னு. செல்வா, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறத கேட்டு அதிர்ச்சி ஆயிடாத. உங்கள் அண்ணி தாண்டா உங்கள் அண்ணனை போட சொன்னான். உங்கள் அண்ணியை நான் வச்சிருக்கேன்டா. ஹலோ, உன்கிட்ட எப்ப பார்த்தாலும் கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமாடா? உன் மரமண்டிக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? நான் பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ பெரிய போலீஸு இன்ஸ்பெக்டர்னு பீத்திக்கிறல்ல, அவன்கிட்ட இருந்து 20 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி கொடு. நான் என் லைஃப்ல செட்டில் ஆயிடுறேன். அப்படி இல்லை, அவன் சாகணும். புரிஞ்சுதா? உங்கள் அண்ணி என்ன தேவையில்லாமல் குடையிறா. அதை பொறுத்துக்க முடியாமல் தான் உங்கள் அண்ணனை தூக்குனேன். அண்ணே, வேறு வழி இல்லைண்ணே. அந்த 20 லட்ச ரூபாய் கொடுத்துடலாண்ணே. அம்மா பாவம் இல்லைண்ணே, அவங்களுக்கு நம்மளை விட்டால் வேறு யாருண்ணே இருக்கா? ப்ளீஸ்ண்ணே, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுண்ணே. இல்லைண்ணா என்னை கொன்னுடுவாங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே. காலைல 20 லட்சம் கேட்கும் போதே தெரியண்டா. திறந்துடுறா செல்வா, அவளை போயிட்டு கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுடுறேன். யார் அந்த இன்ஸ்பெக்டரு? எதுக்குடா அவன் கூட சவகாசம்? இவன் யார்ரா கணத்துக்கு தலையில் வச்சுட்டு இருக்கான்? என்னதான்டா பிரச்சனை? அவுத்துடுறா செல்வா, இவனை இங்கே செஞ்சு விட்டுறேன். ஒழுங்கா 20 லட்ச ரூபா கொடுத்துரு, இல்லை உன்னையும் உன் தம்பியும் போட சொல்லிட்டான் அந்த இன்ஸ்பெக்டர். அண்ணா, அவன் கேட்குற பணத்தை கொடுத்துருண்ணா. கொண்டுருவாங்கண்ணா. என்ன என்னை விட்டு அம்மாவுக்கு வேறு யாருண்ணா இருக்கா? ப்ளீஸ்ண்ணா, நான் சுட போகிறேண்ணா. என்ன இப்போ கொடுக்குறியா, இல்லை உன் முன்னாடியே உன் தம்பியை போட்டுருவா? அண்ணா தரேன்னு சொன்னாண்ணா. பணத்தை அரேஞ்ச் பண்ணுற வழியை பாரு. ஒருத்த அவுத்துடுறா வாடா, அவுத்துடுறா வாடா. உங்கள் அண்ணன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். உன்னை போட்டால் தான்டா சரியாக வரும். சே
சரி விட்றா, பார்த்துக்கலாம். வேறு எதனா ஐடியா கிடைக்கும். எனக்கு தெரியும்டா உங்கள் அண்ணனை கொள்வது கஷ்டம்னு. பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணு, ஏதாவது யோசிக்கலாம். அவன் உயிர் மேலேயே அவனுக்கு ஆசை இல்லை, என் உயிர் மேலேயாவது அவனுக்கு அக்கறை இருக்காடா? ம். கொண்டுடலாம். ஏதாவது வழி இருக்கும்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆஹா, எனக்கு என் உயிர் முக்கியம். கொண்டுடலாம். இன்ஸ்பெக்டரை விட இவன் பெரிய சைக்கோவாக இருப்பான் போல இருக்கு. எவ்வளோ சொன்னேனேடா, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்ல. இப்படி அவசரப்பட்டு நிற்கிறியடா. எல்லாம் போச்சேடா. இப்போ அந்த ஆளுக்கு யாரா பதில் சொல்கிறது? முதல்ல அந்த வண்டியை கொண்டு போய் அங்கே சேர்க்குற வழியை பார்ப்போம். உண்ட போட்டு வாடா. போடா, எல்லாத்தையும் நீ தான்டா காரணம். ஏய், எங்கடா போயிருப்பான்? இந்த பக்கம் தான் போயிருப்பா. புரியல, வா 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 வா, ஓடு. அது இல்லடா, மச்சான் சூப்பர்ரா. இவனோ வாயும் கை கட்டி வரான். ஒரு திருடா இருக்குமோ? வாங்கடா. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. வாங்கிட்ட சொன்னேன்ல அங்கே போகாதேன்னு. தஃபோனை வைடா புண்டை. இவனுங்களாம் பேருக்கு தான் ஃப்ரெண்டு போல, காரியவாதி நாய்ங்க. தச்சு இந்நேரத்தில் நான் எங்கன்னு போவேன், என்னத்த பண்ணுவேன்? என்ன போடக்கூடாது. சே ப்ரோ, யாராவது இந்த பக்கம் போனாங்களா? டேய், என்னடா கண்ணெல்லாம் வச்சு மாட்டீங்க? ப்ரோ, யாராவது இந்த பக்கம் போனாங்களா? தோ இந்த பக்கம் தான் போனான். வாடா வாடா. யாரா இவனுங்க?
இந்த ஏரியாக்குள்ள ஏன்டா வந்தா தெரிலடா. சரி வா. விடுங்கடா. சொல்றது கேட்டா அடிக்கிறானுங்கடா. நீ பாட்ற நான் சொல்றது வாடா 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 போலாம். ஃபர்ஸ்ட் வாடா வாடா. டேய் கவலைப்படாதடா. நாம உயிர் தப்பிச்சதே எங்க பெரிய விஷயம். சரிடா விடு விடுறா பாத்துக்கலாம். விடுறா. ஆல்ரெடி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்டா. அண்ணன் செத்துட்டான்னு சொன்னா அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த போலீஸ்காரன் தான்டா. முதல்ல அவனை போனும்டா. சரி இப்போ நான் அவனை போடணும் அவ்வளோதானே. வா போலாம். ஹலோ, என்னடா ஸ்டேஷன் பூந்து இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டா நீங்கெல்லாம் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொன்ன இடத்துக்கு இப்போ வரீங்க.
வாங்கடா. இது என்ன இடம் தெரியுதா? நாளைக்கு காலையில் சென்னையில் நீங்கள் தான்டா ஹெட்லைன்ஸு. ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்டேஷன் பூந்து இன்ஸ்பெக்டரே தூக்கியிருக்கீங்க. போயும் அந்த இடத்துக்காடா கஞ்சா அடிக்க போவீங்க. பார்த்தீங்களா இப்போ எந்த இடத்துல வந்து நிற்கிறீங்கன்னு? இந்த 2 கேஸ்லையும் உங்கள் 2 பேரையும் ரிமாண்ட் பண்ணால் ஜென்மத்துக்கு வெளியில் வரமாட்டீங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். எங்களை இப்படியே விட்டுடுங்க சார். நாங்கள் பாம்பே எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம் சார். ஏண்டா ஆவுன்னா எல்லாரும் பாம்பே பாம்பேன்னு போயிடுறீங்க. அங்கே போய் என்ன பொட்டையாக மாற போகிறீங்க? அவன் ரொம்ப கெட்டவன் சார். அந்த போலீஸ்காரன் எங்கள் லைஃபே நாசம் பண்ணிட்டான் சார். அதனால தான் சார் அவனை போட்டோம். அவன் கெட்டவனோ கேடு கெட்டவனோ, நீங்கள் செஞ்சது சட்டப்படி தப்பு. நாளைக்கு காலையில் வரைக்கும் தாண்ட மாட்டீங்க. போலீஸ் உங்களை தூக்கிடும். சரி சார், நாங்கள் செஞ்சது சட்டப்படி தப்பு தான். சட்டம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிறோம். சரி, சட்டம் சொல்கிற பேச்செல்லாம் அப்புறமா கேட்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேலை தரேன். என்னது? இன்னொரு வேலையா? இந்த உலகம் முழுதும் துரோகமாடும் மாய ஆட்டம். மனிதம் மறையும் காலம் தேடி ஓடும் மூட கூட்டம். இமைகள் விரியும் மிளரும் செயல்கள் புரியும் மிரட்டும் கூட்டம் தொடரும். திரைகள் மறையும் காலம் விரைவில் நம்மை தேடி சேரும் நேரம். இறைவா இங்க வண்ணி செய்யறது நியாயமா? சொல்ல போய் என்னப்பா தருதல எல்லாம் என் தலைமையில ஏறித்த ஆடுது கதகளி ஆட்டமா? சரி நான் ஒத்துக்கிறேன், what I just did தப்பு தான். alright okay வா, ஒரு ஜே போட்டதுக்கா வச்சு பெரிய ஆப்பா நீ ஷட்டரை முடிப்பா. எரிந்த போதையும் பத்தல உனக்கே ஒரு ஜெயில நான் பிடிக்கும் உனக்கு கிருக்கே. நம்ம wanna see you on my side so கிளம்பே. தருதல வாழ்க்கை பண்ண ஃபர்ஸ்ட் நீ திருந்து காது கிட்ட கொசுக்குள்ள கத்துறப்ப இப்ப என் லைஃபுக்குள்ள வந்து என்ன சிக்க வச்ச மாட்டேங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்ப புகஞ்சு போச்சு. இது உதையடி பாதையாட சொல்லிக்கிடுச்சு. இந்த பொழப்ப வேலை என்ன விட்டுட்டு மாச்சு. நான் இருவு கால பறக்க போடுற பச்சி. தருதல வாழ்க்கை பண்ண என்ன விட்டு மாச்சு. I'm gonna fly like feeding fight to flight. Okay, let's go. Okay, let's go. Okay, 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 okay. Tadi chicken down, tadi kuti out. Madu roll pani boom pani bow. Watch out with the bro, kata sau. Tadi wanda tape pachi gali yavan now. Irudula uruduna vapara ni eddu kaja vidi ola illa rendu single ni tadiki samala irukra aragora nadu illa kada mella kada kara boom pannu andola. Varamura mirinaga adikanu file aragora kada kara vana yavana ure. Attu kadi wanda dichu poga porra ride. Munji kuda taravana first konja naure. Indha mari sini ella enga kitta vana theriyama matikita indha kada illa thana inna polebe vana enna vittu naina na viju kuda vida matta veliya pouna. இது உலகம் முழுதும் துரோகமாடும் மாய ஆட்டம். மனிதம் மறையும் காலம் தேடி ஓடும் மூட கூட்டம். இமைகள் விரியும் மிளரும் செயல்கள் புரியும் மிரட்டும் கூட்டம் தொடரும். திரைகள் மறையும் காலம் விரைவில் நம்மை தேடி சேரும் நேரம்.